ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று புரட்டாசி மாதம் 17ஆம் நாள் அக்டோபர் 3 வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதிங்க. இன்று முழுவதுமே அந்த ஏகாதசி திதி தான். அப்போ பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக அற்புதமான பலன்களை அள்ளி வழங்குவார். இன்று முழுவதும் அவிட்ட நட்சத்திரமா முருகப்பெருமான் வழிபாடும் பண்ணலாம். இன்று முழு நாளுக்கு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரைக்கும். சூளம் மேற்கு, பரிகாரமா வெள்ளத்தை சாப்பிட்டு. மேஷம், மேசராசிக்காரர்களுக்கு இன்று தொழில் சார்ந்த ஒரு எண்ணம், தொழில் சார்ந்த ஒரு பயணம், தொழிலுக்கான சில முதலீடுகள் எல்லாமே பண்ணுவீங்க. அதே நேரத்துல உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. சரிங்களா? மேசராசிக்காரர்களுக்கு மனதில் நிறைவான ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் உங்களை தேடி வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு முயற்சிகள், தன்னம்பிக்கை, தைரியம் கூடக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு நாள். தந்தை வழி சொத்துக்களின் மூலமாக, அரசாங்கத்தின் மூலமாக ஒரு அனுகூலம், ஆதாயங்கள் எல்லாமே இருக்கு. இல்ல அப்படின்னா நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையா நடந்துக்குவாங்க. நல்ல விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா? மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் உங்களை தேடி வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாகவே லாபங்கள் அங்கிருக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். தொழில் சார்ந்த ஒரு லாபம் இருக்கு, வியாபாரம் சார்ந்த ஒரு லாபம் இருக்கின்றது. அதே நேரத்துல பேச்சின் மூலமாகவே சில சிக்கல்களும் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைதுங்க. அதனால பேச்சுவார்த்தையில ரொம்ப கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்குங்க. சரிங்களா? புனர்பூச நட்சத்திரங்கள் சந்திராசம் இருக்கிறதுனால புனர்பூச நட்சத்திரக்காரங்க எந்த காரியம் பண்ணாலும் சரிதான், நாளை செய்து கொள்ளலாம், இன்று வேண்டாம். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கடகராசிக்காரர்களுக்கு இன்று உடல் மனம் சுறுசுறுப்பு, எடுத்துக்கொண்ட காரியங்களில் வெற்றிகள், நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள், வாழ்க்கை துணைவியின் மூலமாக நல்ல விஷயங்கள், கூட்டு தொழில் சார்ந்த ஒரு எண்ணம், கூட்டு தொழில் பண்ணிட்டவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் உங்களை தேடி வரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று பயணங்கள் இருக்கின்றது, பயணத்தின் மூலமாக விரயங்கள் இருக்கின்றது, உடல் சார்ந்த ஒரு சிறு சிறு தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. உணவு விஷயத்துல இன்னைக்கு சிம்மராசிக்காரங்க ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க. ஒரு கடன் சார்ந்த ஒரு விஷயத்துக்காக சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. சரிங்களா? அது குழந்தைகளுடைய கல்வி கடன் வச்சுக்கோங்க, இல்ல அப்படின்னா உங்க பிசினஸ்க்கான ஒரு கடன் வச்சுக்கோங்க. இதற்கான ஒரு ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுவீங்க. எதிரிகள் மூலமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கு, கொஞ்சம் கவனமா பார்த்து நடந்துக்கோங்க. சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று தொழிலில், வியாபாரத்தில் லாபங்கள் உங்களை தேடி வரும். நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பதவி உயர்வு கூட கிடைக்கல வச்சுக்கோங்க, கூடுதல் பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய குழந்தைகள் மூலமாக பெருமைப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாளை பூர்வீக சொத்துக்களின் மூலமாக ஒரு லாபம் உங்களை தேடி வருங்க. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய மனம் முழுவதும் தொழிலை சார்ந்தே இருக்கும். தொழில் பண்றோம், வியாபாரம் பண்றோம், நீங்க ஒரு சின்ன ஒரு வேலை பார்த்துருந்தா கூட சரிதாங்க, அதை சார்ந்தே உங்களுடைய மனசு முழுக்களும் அதை சார்ந்தே இருக்கும். இந்த வேலை நீங்க முடிச்சிடணும். நீங்க ஒரு லாயரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேஸுக்கு தேவையான சில விஷயங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க, அதை பற்றிய ஒரு ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணுவீங்க. தாயின் மீது அதீத பாசம் இன்று வெளிப்படும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு ஈடுபடுவீங்க. சில நபர்கள் குலதெய்வ கோயிலுக்கு போவீங்க, சில நபர்கள் பார்த்தீங்கன்னா ஆன்மீக சுற்றுலா. இப்போ விடுமுறை தினம் இல்லையா, அப்போ ஊட்டி கொடைக்கானல் போகாம நீங்க ஒரு ஆன்மீக சுற்றுலாவுக்கு போடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முயற்சிகள், அதற்கான முயற்சிகள் எடுப்பீங்க. அந்த முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் உங்களை தேடி வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று மனசுல கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஓகேங்களா? ஆனா வருமானத்தில் எந்த விதமான தடைகளும் இருக்கவே இருக்காது. உங்களுடைய திறமையான பேச்சுக்களின் மூலமாகவே தொழிலில், வியாபாரத்தில் லாபத்தை ஈர்த்து கொண்டு வந்துருவீங்க. எதிர்பாராத எதிரிகள் மூலமாக சிறு சிறு சங்கடங்கள், தொல்லைகள் எல்லாமே நடைபெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது. ரொம்ப கவனமா நடந்துக்கோங்க. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மகர ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள், உடல் மனம் சுறுசுறுப்பு, எடுத்துக்கிட்ட வேலையில அவ்வளவு அழகா எல்லாத்தையும் தெளிவா பார்த்துருவீங்க. கூட்டு தொழில் பண்ணலாமான்னு ஒரு ஐடியா இருக்கும், தாராளமா நீங்க கூட்டு தொழில் பண்றதுக்கு ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணுங்க. உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆஞ்சநேய பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கும்பராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு கடன் சார்ந்த ஒரு தொல்லை, எதிரிகள் மூலமாக தொல்லை, வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. ரொம்ப நாளா ஒரு வேலைக்கு போறது ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அந்த வேலை கிடைக்காம ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டீங்க இல்லையா,
அந்த வேலை இன்று உங்களை தேடி வருவதற்கான சூழல்கள் எல்லாமே அமையும். துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மீன ராசிக்காரர்களுக்கு மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றிகள். சரிங்களா? உங்களுடைய மனதுக்கு பிடித்த உங்களுடைய காதலனோ காதலியோ உங்களை தேடி வருவாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப அவங்க கிட்ட வந்து நீங்க மனசு விட்டு பேசுவீங்க. தொழில் பண்றவங்களுக்கு, வியாபாரம் பண்றவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத இடத்தில் இருந்து ஒரு தனவரவு வந்து இன்று மீனராசிக்காரர்களுக்கு இருக்கு. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை சிம்மம் ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.